போன வீடியோவில் இந்த ஜேசன் ஃபைலை க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போது அந்த ஃபைலை காப்பி பண்ணி ராஸ்பெரி பையில் பேஸ்ட் பண்ணிட்டுறேன். அப்படியே ஸ்ப்ரெட்ஷீட் ஆக்சஸ் கீ டாட் ஜேசன்னு ரீநேம் பண்ணிட்டுறேன். இப்போது இந்த டெஸ்க்டாப்லேயே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு ரிப்போர்ட் நம்பர்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டுறேன். இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் டெய்லி ரிப்போர்ட் சென்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்கணும். இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு டேட்டாபேஸ் ஆக்சஸ் கீ டாட் ஜேசன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ க்ரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்க கண்டென்ட்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் டாட் பிஒய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது க்ரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்க ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஸ்கிரிப்டில் இந்த கன்ஃபிகரபிள் செட்டிங்ஸ் செக்ஷனில் இந்த யூசர் ஹோம் அப்படிங்கிற லைனில் home/தானியங்கின்னு இருக்கு பாருங்க. இங்கே தானியங்கின்னு இருக்க இடத்துல உங்களுடைய ராஸ்பெரி பையோடைய யூசர் நேம் போடணும். மேலே இருக்க இந்த ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் தெரிஞ்சிடும். என்னுடையது தானியங்கின்னு இருக்குது, அதனால் நான் தானியங்கின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன யூசர் நேமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. வேறு எந்த சேஞ்சும் இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த 4 ஃபைலையும் அதுக்கான லொக்கேஷன் டைரக்டரியில் நாம் ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் கீயையும் இந்த ரிப்போர்ட் நம்பர் ஃபைலையும் கட் பண்ணி ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு தேர்ட் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்த இந்த பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே இருக்க இந்த வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ஃபோல்டரையும் நாம் தேர்ட் பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். இப்போது திரும்ப டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு ரிமைனிங் இருக்க இந்த 2 ஃபைலையும் கட் பண்ணி சேம் பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்க இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டரை நாம் தேர்ட் பார்ட்டிலேயே க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நாம் எல்லா ஃபைலையும் கரெக்டான லொக்கேஷனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. பாட்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய பையோடைய ஹோம் ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே பாட்ஸ் ஃபோல்டர் இருக்கும். இதை நாம் தேர்டு பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த பாட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நாம் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் அப்படிங்கிற பாட் ஃபோல்டர் இருக்கும். இதையும் நாம் தேர்ட் பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா இந்த சேம் லொக்கேஷன்லையே இந்த பார்ட்டில் க்ரியேட் பண்ண ரிப்போர்ட் நம்பர் ஃபைலும் இருக்கும். அது கூடவே டேட்டாபேஸ் ஆக்சஸ் கீ டாட் ஜேசன் ஃபைலும் இருக்கும். இப்போது இந்த வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் ஃபோல்டருக்குள்ளே விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஃபோல்டர் இருக்கும். இதை நாம் தேர்டு பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்போம். அது கூடவே ஃபோர்த்து பார்ட்டில் க்ரியேட் பண்ணி இந்த பார்ட்டோடைய ஆரம்பத்தில் நேம் சேஞ்ச் பண்ண ஸ்ப்ரெட்ஷீட் ஆக்சஸ் கீ டாட் ஜேசனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டில் க்ரியேட் பண்ண
வாட்ஸ்அப் பர்த்டே விஷர் டாட் பிஒய்ங்கிற மெயின் பாட் ப்ரோக்ராம் இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிற எல்லா பாட்டையுமே இந்த இடத்துல தான் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தான். இப்போ உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ நாம் 4th பார்ட்டில் க்ரியேட் பண்ணியிருந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் பர்த்டே லிஸ்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இன்னைக்கு ஒருத்தருக்கு பர்த்டே இருக்கா மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டேட்டையும் மந்த்தையும் இதில் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போது இந்த சென்ட் மெசேஜ் ஷீட்டை பாருங்கள். ஹெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எந்த டேட்டாவும் இல்லை. அப்புறமா இந்த விஷஸ் ஷீட்டை பாருங்கள். இதில் நாம் 50 யூனிக்கான மெசேஜஸை வச்சுருக்கோம். இதை நீங்கள் 4th பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டை ரன் பண்ண போகிறேன். அதுக்கு டெர்மினலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இதில் இந்த இடத்துல என்ன நேம் இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வரும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது அடுத்த கமாண்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே என்டர் ஆகியாச்சு. இப்போது இந்த லாஸ்ட் கமாண்டை பேஸ்ட் பண்ணி என்டர் அடித்தா பாட் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த எல்லா ப்ராசஸுமே டெர்மினலில் லைவாக அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பாட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. என்னுடைய மொபைலுக்கு விஷஸ் ரிசீவ் ஆகியிருக்கு. அதே போல் இன்றைக்கான ரிப்போர்ட்டும் ரிசீவ் ஆகியிருக்கு. ஏன் மெசேஜும் இந்த ஃபோனுக்கு ரிசீவ் ஆகியிருக்கு, அதே சமயம் நோட்டிஃபிகேஷனும் இதே ஃபோனுக்கு ரிசீவ் ஆகிருக்குன்னா, நாம் இந்த ரிப்போர்ட் நம்பர் ஃபைலில் கொடுத்துருக்க நம்பர் என்னுடைய நம்பர் தான். அதே போல் இந்த குரோமியம் ப்ரௌசரில் வாட்ஸ்அப் வெப்பை லாகின் பண்ணி வச்சுருக்கிறதும் என்னுடைய நம்பர் தான். ஸோ நான் டெஸ்டிங்காக எனக்கு நானே மெசேஜை சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பரில் இருந்து விஷை சென்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த நம்பரை குரோமியம் ப்ரௌசரில் வாட்ஸ்அப் வெப்பில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கணும். இந்த வாட்ஸ்அப் வெப் லாகினை நான் 3rd பார்ட்லேயே பண்ணிட்டேன். ஓகே, நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டை பார்ப்போம். அதில் சென்ட் மெசேஜ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் அப்டேட் ஆகியிருக்கு. இதே போல் தான் இதுக்கப்புறமா எல்லாருடைய டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். யாருக்கு எந்த டைமில் என்ன மெசேஜ் சென்ட் ஆச்சு, இந்த மாதிரியான எல்லா டேட்டாவும் இதில் சேவ் ஆகும். இப்போ இந்த பாட்டுக்குன்னு ஒரு சில செக்யூரிட்டி மெஷர்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இந்த மெயின் ஸ்கிரிப்டில் இருக்க இந்த லைனை பாருங்கள். இதில் 50ன்னு இருக்குது. இதுக்கான அர்த்தம் ஒரு நாளில் 50 பேருக்கு மேலே பர்த்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். இதை எதுக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன்னா, மெசேஜ் ரிசீவ் பண்ண போகிறவங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட ஆல்ரெடி கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த 50 1000ன்னு மாற்றிட்டு ஒரே நாளில் 1000 பேருக்கு கூட நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் இந்த பாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறப்ப உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கு தான் விஷ் சென்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன தான் ரேண்டமாக விஷ் சென்ட் பண்ணாலும் 50 பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் சர்வர் அதை ஸ்பேமாக கன்சிடர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த லிமிட்டை நான் செட் பண்ணியிருக்கேன். சரி, இதுக்கு வேறு வழியே இல்லையா? இந்த பாட்டு பர்சனல் யூஸுக்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்காக தானே நாம் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து டேட்டாவை
கலெக்ட் பண்ணுறதுக்கும் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிறதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் சூப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபார்மசி, கார்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லா சர்வீஸ் ஃபீல்டுலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறப்பவே உங்களுக்கு ஆஃபர் மெசேஜை சென்ட் பண்ணி அதுக்கான ரிப்ளையும் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுன்னு இன்னொரு செப்பரேட்டான வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்கிட்ட டேட்டா இருக்குது, அதே சமயம் வாட்ஸ்அப்பில் கிளைண்ட்டு கூட கனெக்டடில் இருந்ததே இல்லை அப்படின்னா நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் என்னுடைய போன யூடியூப் வீடியோவை ப்ரமோட் பண்ண போகிறேன். இப்போது என்னுடைய இந்த வீடியோவை ப்ராடக்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் இதே யூடியூப்லேயே டெக் ரிலேட்டடான தமிழ் சேனலை சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு குரூப்போடைய லிங்க் எனக்கு கிடச்சிது. நான் என்ன பண்ணேன்னா அந்த குரூப்பில் இருக்க அத்தனை பேருடைய நம்பரையும் என்னுடைய கூகுள் கான்டாக்டில் ஒரே டைமில் பல்காக அப்லோட் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் இந்த பர்த்டே லிஸ்ட்டு ஷீட்டில் எல்லா டீட்டெயில்ஸையும் சேவ் பண்ணிட்டேன். ஆனால் அவங்களுடைய நேம் எனக்கு தெரியாது, டேட் ஆஃப் பர்த்தும் தெரியாது. நான் அதனால் எனக்கு புரிகிற மாதிரி டம்மி டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போது இதில் இருக்க எல்லாருக்கும் டெக்னாலஜி பிடிக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அதுதான் தேவை. இப்போது இந்த பர்த்டே விஷர் பாட்டை நான் ப்ரமோஷன் பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 மெம்பருக்கு இன்றைக்கி பர்த்டே இருக்கா மாதிரி செட் பண்ணுறேன். இப்போது விஷஸ் ஷீட்டில் போயிட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 ப்ரமோஷன் மெசேஜை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த 10 மெசேஜ்லேயுமே நான் சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான். ஆனால் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். இதை நான் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எல்லா மெசேஜுமே சொல்ல போகிற விஷயம் ஒன்று தான். இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு விஷயம் இருக்கும். என்னுடைய பேர், நான் எங்கே இருந்து நம்பரை எடுத்தேன், அப்புறம் நான் இந்த மெசேஜை பாட்டை யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணியிருக்கேன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் தேவையில்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் எல்லாத்துலேயும் காமனாக என்னுடைய லாஸ்ட் யூடியூப் வீடியோவோட லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பாட்டை ரன் பண்ணேன்னா இந்த 10 பேருக்கும் இந்த 10 மெசேஜில் இருந்து ரேண்டமான மெசேஜஸ் சென்ட் ஆகும். இதில் ஒரே மெசேஜை கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அந்த சேம் மெசேஜை கூட சென்ட் பண்ணலாம். அந்த ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் போகும். ஆனால் நான் எதுக்காக 10 மாடிஃபிகேஷனில் ஸ்டோர் பண்ணுறேன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் சர்வரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ என்னால் டெய்லியும் ஆட்டோமேட்டிக்காக மார்னிங் 10 பேருக்கும் ஈவினிங் 10 பேருக்கும் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் போடுவோம். டெய்லியும் மார்னிங் 10 பேர், ஈவினிங் 10 பேருன்னு கணக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு உங்களால் 20 பேருக்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். அப்படி பார்த்தோம்னா 10 நாளில் 200 பேருக்குமே மெசேஜை சென்ட் பண்ண முடியும். என்னதான் எல்லாருக்கும் நான் மெசேஜ் சென்ட் பண்ணாலும் 200 பேருமே என்னோடய வீடியோவை பார்ப்பாங்கன்னு எந்த வித உத்தரவாதமும் இல்லை. ஆனால் 200ல் 100 பேர் மெசேஜை கூட ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுப்போம். மிச்சம் இருக்க 100 பேரில் ஒரு 50 பேர் மெசேஜை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போது மிச்சம் 50 பேர் தான் இருக்காங்க. இதில் இருந்து ஒரு 20 பேர் லிங்கை கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே போகிறாங்க, ஆனால் வீடியோவை பார்க்கல. இப்போது மிச்சம் ஒரு 30 பேர் இருக்காங்க. இதில் ஒரு 10 பேர் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறாங்க, பட் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணலை. ஆனால் இன்னும் மிச்சம் இருக்க 20 பேரில் எனக்கு பாதிக்கு பாதி லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே மிகப்பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா நான் இதுக்காக பண்ணது ஒரே ஒரு குரூப்பை தேடி கண்டுபிடிச்சது தான். இது போல் நிறைய குரூப்ஸு வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளால் இந்த பையை வச்சு
எந்தவித ஏபிஐ சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ண முடியும். அதே போல் இந்த வீடியோவில் நான் பாட்டை மேனுவலாக தான் ரன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் ஒரு ஷெடியூலர் பாட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பாட்டு தான் இந்த வாட்ஸ்அப் பர்த்டே விஷரையும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ண போகிற எல்லா பாட்டையும் எந்த கிழமையில் எந்த டைமில் ரன் ஆக போகுதுன்னு மேனேஜ் பண்ண போகுது. அந்த ஷெடியூலர் பாட்டு பை சுவிட்ச் ஆன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆச்சுன்னா அது மேனேஜ் பண்ணுற எல்லா பாட்ஸையுமே ஷெட்யூல் பண்ண டைமில் ரன் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.